எழுச்சி பாடல்களுடைய முதலாவது சரணம் சின்ன சிறு வயதிலே இந்த சரணத்தை நாம் பாடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கும் இந்த நிகழ்வுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களே இதுக்கு சாட்சி. நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எல்லா மிஷனரிகளை குறித்து ஆயர்களை குறித்து இங்கே விட்னஸாக நம்முடைய இணை ஆயர் அவர்கள் இதை தெளிவாக கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு புக்கு இதை ஆவண காப்பகம் அவர் காப்பதாலும் அதோடு மாத்திரமல்ல அதன் மீது அவருக்கு ஈர்ப்பு இருக்கிறது. இந்த புக்கு கொடுக்கப்பட்டது சீர்திருத்த ஈர்ப்புகள், ரெப்ரசனேஷனல் இன்ஸ்பிரேஷன். அதன் மீது அவருக்கு ஈர்ப்பு வந்தது. இந்த சீர்திருத்தம் என்பது அநேக காலங்களிலே வந்துவிட்டது. அவருடைய புக்கை பார்த்துனா ஒருவேளை சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தரிலிருந்து வந்து நினைச்சா அதுக்கு முன்னாடியே 1935 இருந்து சீர்திருத்தங்களை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வெற்றி எப்பொழுது நடந்ததுன்னு சொன்னால் மார்ட்டின் லூத்தர் அவர்கள் மூலமாக திருச்சபையாக நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை வெளிக்கொண்டு வரும்படியால் சாட்சியாக கொண்டு வரும்படியால் இந்த புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டு நாம் திருச்சபையின் சார்பாக செயலாளராக அவர் அதிகமாக வாழ்க்கவும் அதற்கு பாராட்டுதலையும் தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த புத்தகத்தை நான் ஒரு விதை பார்க்கிற பொழுது என்னை அதிகமாக கவர்ந்தது அவருக்கு ஈர்ப்புக்குள்ளானது அவருடைய ஊழியத்திலே 5ஆம் பேராயர் தொட்டு 9ஆம் பேராயர் வரை இருக்கிற நிகழ்வுகளையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அப்போது திருச்சபை தூதர்களே எந்த போதுகள் நம்முடைய பங்கே பணியாற்றிய டேவிட் கந்தசாமி ஆயர், நாயர், அநேக ஆயர்கள், தலித் ஊழியத்தை செய்த தலித் ராமசேகர நாயர், அனைவரை குறித்து அனைவரை திருச்சபை தூதர் வந்ததை குறித்து கூட அவர்கள் பணிகளை குறித்து விமர்சனம் சொல்லியிருக்கிறார். மார்ட்டின் லூத்தரை குறித்து சொல்றது எல்லாவற்றை விட எனக்கு அதிகமாய் கவர்ந்த ஒரு விஷயம், நான் ஒரு விஷயத்தை அவர் ஜான் என்கிற ஊழியரை குறித்து இது அறிவியார். அவர் நீதிபதியோடு கூட உரைமாடுகிற பொழுது அந்த நீதிபதி
சொல்லுகிறார், நீங்கள் போய் நான் சத்தியத்தை அறிவிக்க மாட்டேன் என்று உத்தரவாதத்தை எழுதி கொடுத்தால் விடுதலை செய்ய முடியும் என்கிற ஒரு நிபந்தனை கொடுக்கிற பொழுது அவர் சொல்கிற அந்த ஊழியத்திலே நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம், அவருடைய ஊழியம் உங்களை அதன் மீது நமக்கு வருகிற ஈர்ப்பு என்ன, அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன என்பதை நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அடுத்த வினாடியே அவர் சொல்லி வைத்தார், இப்பொழுது என்னை விடுதலை செய்தால் கூட அடுத்த நிமிஷமே நான் நற்செய்தியை அறிவிப்பேன். இப்பொழுது என்னை விடுதலை செய்தாலே நான் சிறையில் இருக்கிறேன், நான் சிறையிலே இருந்தாலும் கூட நீங்க எனக்கு கண்டிஷனை கேட்கிறீங்க, நீங்க எனக்கு உத்தரவாதத்தை கேட்கிறீங்க, அதையும் தாண்டி இப்பொழுது என்னை விடுதலை செய்தாலும் கூட நான் வெளியிலே சென்ற உடனே நான் நற்செய்தி அறிவிப்பேன் என்கிற அந்த விதமான மேற்கொண்டாக இருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் அவர்களை குறித்து, அவருடைய கேத்தரின் அவர்களை குறித்து அநேகர் இருந்தார். இன்னொரு விஷயம், இந்த உபத்திரவர்களுக்கு மத்தியிலே சீர்திருத்தம் வந்தது. மார்ட்டின் லூத்தர் ஒரு இடி முழக்கம் அவர் மேலே விழுந்து, அந்த இடி விழுந்த அந்த அனல் பட்டு அவருடைய கண், அவருடைய எல்லா கஷ்டமும் வந்த பிறகு அவர்கள் அர்ப்பணிப்போடு லா படித்து அதை விட்டுவிட்டு அவர்கள் வந்து ஆண்டவரை என்று ஊழியம் செய்வார்கள் போது ஊழிய பாதையிலே வந்தது சரியில்லை என்பதை சீர்திருத்தம் செய்தது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை மாத்திரம் அடிக்கோடு காட்டி நான் விடைபெற இருக்கிறேன். ஒன்று மாத்திரம், எல்லாம் நடக்கும், சீர்திருத்தம் நடக்கும், எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் கேட்டுவிட்டு போனால் போதாது, அது மேலே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வர வேண்டும், ஒரு ஈர்ப்பு வர வேண்டும். அந்த ஈர்ப்பு வந்தால்தான் நமக்குள்ளே உள்வாங்கி நாம் செயல்பட முடியும். இதுதான் திருச்சபையினுடைய இறை நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலே இந்த அருமையான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிற ஆயர் அவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த புத்தகத்தின் மேலும் மேலும் அநேக ஆவணத்தின் மூலமாக அநேகருக்கு ஈர்ப்பு வரும்படியான புத்தகங்களை வெளியிடும்படி கேட்டு திருச்சபையின் செயலாளராக வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே பணியை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்புக்கு நன்றி. ஆயர் அவர்களை பாராட்டிய வேண்டும். திருச்சபையின் சார்பாக செயலாளராக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கின்ற ஜான் தன்ராஜ் ஐயா அவர்களை அன்போடு வருகை என வரவேற்கின்றேன். நீங்க நிறைய இடத்துல அவர் பார்த்துக்கலாம். கலைஞர் டிவியிலிருந்து எல்லா பட்டிமன்றம் கிறிஸ்தவ இலக்கியங்களையே அவரை பார்க்காம இருக்க முடியாது. அவரெல்லாம் நம்ம சபைக்கு வரணுன்றது எனக்கெல்லாம் ரொம்ப நாள் வாஞ்சை. ஐயா இன்னைக்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அருமையான இந்த நிகழ்ச்சியை நம்ம திருச்சபையில் இப்படிலாம் நடக்கணுன்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா பல இடங்களில் நடக்குது, பார்க்கணும். இங்கே நடக்குமான்ற என்னுடைய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுத்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை குறித்ததான அறிமுகத்தை ஐயா நம்முடைய செக்ரட்டரி ஐயா சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து நான் ஒரு சில எனக்கு கொடுக்கப்பட்ட நிமிடம் 3 நிமிடம், அந்த 3 நிமிடங்களுக்குள்ள ஏன் இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி நான் கடந்து செல்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய பெயர் இன்ஸ்பிரேஷன், அதாவது சீர்திருத்த ஈர்ப்புகள். இன்னும் அவரும் சொன்னாரு 2019 முதல் 2025 வரையிலான நம்முடைய திருச்சபையிலே, ஆற்காடு திருச்சபையிலே நடைபெற்ற ஆவண மையத்தின் மூலமாக நடைபெற்ற காரியங்களை ஐயா அவர்கள் தொகுத்து அதை சிறப்பாக ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே இதை வந்து ஆவண மையத்தில் 2 விஷயங்கள் அவங்க செய்திருக்காங்க. அழைப்பின் அர்ப்பணங்கள் சொல்லிட்டு ஒரு யூடியூப்ல கோவிட் பீரியட்ல அனைவரும் பார்த்துருப்பீங்க. ஒரு வேலை அந்த கோவிட் பீரியட்ல ஒரு 14 சீரீஸ் அது வந்துச்சு. அதன் பிறகு டேனியல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அமைப்பா ஒரு 30 கிட்ட அது ஒரு அமைப்பா வந்துச்சு. மொத்தம் ஒரு 40-45 நிகழ்ச்சியினுடைய தொகுப்பு தான் இது. சொல்லப்போனா இந்த புத்தகத்தில் முதல் 2 பக்கங்களிலே அந்த நிகழ்ச்சியினுடைய அனைத்து இன்விடேஷன்ஸையும் கூட்டியா போட்டோஸா போட்டிருக்காங்க. ஏன்னா ஆவணம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கு நாம் நம்முடைய வரலாற்றை சரியாக சொல்லவில்லை என்றால், தெரிந்து கொள்ளவில்லை என்றால், யாரோ வந்து அவங்களுடைய வரலாற்றை நம்ம மேல திணிச்சுட்டு எழுதிட்டு போயிடுவாங்க. இது நடந்துட்டு இருக்கு காலகாலமா. ஆகவே இந்த வரலாற்றை அதை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில சீர்திருத்த ஈர்ப்புகள் முதலாவது புத்தகம். அந்த புத்தகத்தை நம்முடைய ஆலயத்திலே நாம் எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்துல
யார் யாரோ வந்து அவங்களுடைய கற்பனைகளை, அவங்களுடைய புனை கதைகளை நம்முடைய கிறிஸ்தவ இலக்கியங்களிலே அவர்கள் திணித்து விட்டு போகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நம்ம கிறிஸ்தவ மதமே வேறு நாட்டிலே, வேறு மொழியிலே, வேறு மனிதர்கள் மத்தியிலே, வேறு கலாச்சாரத்திலே, வேறு இடத்திலே உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. அப்படி பரப்பப்படும் பொழுது அவரவர் நாடுகளுக்கு ஏற்ப, அவரவர் கலாச்சாரத்திற்கு ஏற்ப அவரவர் புனைக்கதைகளை உள்ள வந்து சொருகிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய வரலாறை மிக தெளிவாக அறிந்து கொள்ள இப்படிப்பட்டதான புத்தகங்கள் நமக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் யோபு 8ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிச்சு பார்த்தோம்னா முந்தைய தலைமுறையிடம் நாம் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த புத்தகத்தில் ஐயா அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆவண காப்பகத்துல இப்போ இருக்கிற இன்னும் மற்ற காரியங்களையும் இதுல போட்டோக்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது அனைவரும் படிக்கணும். என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், இதை இதோடு நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இதை செய்யணும். ஏன்னா நம்முடைய திருச்சபையில ஒவ்வொரு மாதம் நியூஸ் லெட்டர் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அது இல்லை. அதை நான் வந்து ஆயருக்கும் திருச்சபை செயலாளருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவுசெய்து அடுத்த மாதத்திலிருந்து நியூஸ் லெட்டரை நீங்கள் எல்லா மாதங்களும் நீங்கள் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற ஃபோட்டோஸ், நீங்கள் போடுற இன்ஃபர்மேஷன் வெறும் பேச்சாளர்களே வெறும் இன்ஃபர்மேஷனாக மட்டுமே போயிடாம அது எழுத்தாக்கப்படுவது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளையும் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ஆயர்கள் இருவருக்கும் மிகுந்த நன்றிகளையும் வசதியும் கூறி என்னுடைய நேரத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ இலக்கியம் சார்ந்து கரிஸ்மேட்டிக் போன்ற நிகழ்ச்சிகளிலும் டிவியில், தொலைக்காட்சிகளில் பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை அவர்கள் வழங்குவார்கள். அவர்கள் இந்த புத்தகத்தை மதிப்பீடு செய்வது சிறப்பான உறவினர் கூட உங்களை அன்போடு வரவேற்று இந்த உறவினர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையில் எல்லாரும் ரொம்ப சபையில் இருக்கிற மாதிரியே அமைதியாக இருக்கீங்க. ஆனால் இது ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி. அதனால் சில இடங்களில் கை தட்டும் போது கை தட்டலாம், பாராட்டும் போது பாராட்டலாம். ஷாலினி ஜெரால்ட் அவர்கள் சொன்னாங்க, எப்பவுமே கடைசி பக்கத்தை நாம் படிப்பதில்லை, அது வந்து ஹிஸ்டோரி என்று போட்டிருக்கிறது என்று சொன்னார். நான் சொல்லுகிறேன், எப்போதுமே ஹிஸ்டோரியாக இருந்த சபை இப்பொழுதெல்லாம் பெண் ஆயர்களும் பெண் பேராயர்களுமே வந்திருப்பதால் அது ஹிஸ்டோரி என்றும் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகவே பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலேயே இந்த சபை இருப்பது, இந்த சபையில் பங்கு பெறுவது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்னுடைய மைத்துனர் இவர், என்னுடைய சகோதரியினுடைய கணவர். எத்தனை பேர் இங்க தூத்துக்குடியில இருக்கீங்க? தூத்துக்குடியில யாராவது சொந்த ஊர் தூத்துக்குடி இருக்கா? இல்லை. தூத்துக்குடியில ஒரு பழக்கம் இருக்கிறது. அங்க முத்து எடுக்க போவார்கள். முத்து எடுக்க போகின்ற போது ஒரு கயிறு ஒன்று கீழே விடுவாங்க. அந்த கயிறை பிடிச்சிட்டா அவங்க கீழே போய் முத்து எடுக்க போவாங்க. அந்த கயிறை மேலே இருக்கிறவங்க கெட்டியா பிடிச்சிருப்பாரு. அந்த மேல இருக்கிறவங்க யாருன்னா கீழே முத்து எடுக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மனைவியினுடைய சகோதரராகத்தான் இருப்பார். ஏனென்று சொன்னா நண்பன் வந்தா விட்டு ஓடிடுவான். உடன்பிறப்புகள் இருந்தா கூட சில இடத்துல பாகம் வந்தா விட்டு போவாங்க. ஆனால் தன்னுடைய சகோதரியினுடைய தாலி இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டிருப்பார் இல்லையா? அப்படிதான் அந்த கயிற்றை பிடிப்பது போல இந்த நூலை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரியுடைய கணவர் மூழ்கி முத்து எடுத்திருக்கிறார். ஆகவே அந்த முத்துக்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நான் கவிதை வாசிக்க போகும்போது ஒரு 8 பக்கம் எழுதிருப்பாங்க. அந்த கல்லூரி மாணவன் சொன்னான், சார் 8 பக்கமே படிப்பீங்களா சார்? நான் ஏன்டா அப்படின்னா, இல்லை சார் ஒரு பக்கம் படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம், டைம் வேற ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுமே. ஆகவே சுருங்க சொல்வது தான் இந்த இளைஞர்களுக்கு பிடிக்கிறது. அந்த வகையிலே மிக மிக சுருக்கமாக அழகாக முத்துக்களாகவே பதிவிருக்கிறார். அதோட தலைப்பு பாருங்க, சீர்திருத்த ஈர்ப்புகள். இந்த உலகம் ஆரம்பிக்கும் போதே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் வச்சே சொல்லுவாங்க. அந்த நியூட்டன் வந்து ஆப்பிள் கீழே வந்து பூமிக்கு ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஓகேவா? இனக்கவர்ச்சிக்கான ஈர்ப்பு ஏதேன் படத்துல பார்த்தோம். ஆப்பிள் இந்த போன் வந்து பாருங்க, அது இளைஞர்களை எப்படி ஈர்த்திருக்கிறது. ஆனால் திருச்சபையில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பதிவு செய்யக்கூடிய ஈர்ப்பு புத்தகமாக நம்முடைய போதகர்
நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகள் யாராவது கூட பழனீங்கன்னா இப்போ இந்த சர்ச்சுக்கு வந்தோம்னா உடனே அந்த ஆவணப்பட்டுருவான். இன்னைக்கு வந்து நான் அந்த ஏஎல்சி சர்ச்சுக்கு நான் போனேன் அப்படின்ட்டு அந்த ஆவணங்களை வெளிக்கொணரக்கூடிய விஷயமாக இந்த புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிஷினரிகளுடைய வாழ்க்கை ஒரு சீர்திருத்தங்கள் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு போப் நிக்கோலஸ் இத்தாலியில் இருக்கிறதை பற்றி சொல்கிறார். போப் நிக்கோலஸ் அவர்கள் வாட்டிகனில் ஒரு நூலகத்தை நிறுவினார். அது அன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒரு வாட்டிகன் நகரில் ஒரு நூலகத்தை எப்படி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் குடன்பெர்க் என்ற மிஷனரி பற்றி எழுதியிருக்கிறார். இந்த ஜான் குடன்பெர்க் யார் என்று சொன்னால் முதல் அச்சு இயந்திரத்தை ஏற்படுத்தியவர். இங்கே எப்படி சீலன் பால் அவர்கள் ஒரு அச்சு இயந்திரத்தை ஏற்படுத்தினாரோ அது போன்று ஜான் குடன்பெர்க் அவர்கள் ஒரு அச்சு இயந்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல சீர்திருத்த கருத்துகள் ஆண்ட்ரியாஸ் என்பவரை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அந்த ஆண்ட்ரியாஸ் என்பவர் என்ன பண்ணார்னு சொன்னீங்கன்னா பாரம்பரியமா இருக்கக்கூடிய உடைகளை இப்படி ஒரு சமையல் வரணும்னா இந்த மாதிரி ஒரு பாரம்பரியமா இருக்கக்கூடிய உடைகளை மாற்றி சாதாரண உடையும் அப்படி வருஷம் கொடுக்கலாம் என்ற ஒரு சீர்திருத்தத்தை 1521 ஆண்ட்ரியாஸ் என்பவர் எழுதியிருக்கார். அதே அவர் மிக அழகாக பண்ணி செய்திருக்கார். நிறைய பேர் சொன்னாங்க ஜான் பனியனை பற்றி இவர் எழுதியிருக்கிறார். நம்ம முதல்ல பேசுவோம் சொன்னார் ஜான் பனியன் அவர்கள் நீங்கள் ஒரு வேலை நீதிபதி கேட்கிறார், நான் உங்களை விடுதலை செய்து விட்டால் நாளை வந்து நீங்கள் பிரசங்கிக்காமல் இருக்கிறதா என்று ஜான் பனியன் நீதிபதியை பார்த்து சொல்கிறார், நாளை காலையிலே முதல் வேலையாக பிரசங்கம் செய்வதுதான் என்று. ஜான் பனியன் என்று சொன்னால் மோட்ச பிரயாணத்தை தந்தவர். 12 ஆண்டுகள் சிறையில் போய் நடந்த விஷயங்கள் தான் ஒரு மோட்ச பிரயாணத்தை தான் ஜான் பனியன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூத்தர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சகோதரர் கிறிஸ்டோபர் அவர்கள் செய்திருக்கிறார். வாட் இஸ் லூத்தர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னா நீங்கள் தேவனை விட்டுவிட்டு மனிதர்களை ஆராதித்து விடுகிறீர்கள் சொல்லுவது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமியார்களே அவனே சாமியார்கள், சரிங்களா? அதுதான் இருக்குது. ஆகவே மனிதர்களை அல்ல இறைவனை நீங்கள் தொழ வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கார். இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க வேண்டும். அகஸ்தீனியர் என்ற துறவியிடம் வந்து ஒருத்தன் கேட்கலாம், அதாவது இறைவன் வந்து வானத்தை படைத்தார் சொல்றீங்க, வானம் படைக்கும் போது அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப அதுக்கு அகஸ்தீனியர் சொன்னாரா அவரில் இருந்தார் என்று பதில் சொல்லியிருக்கார். அது ரொம்ப நல்ல பதில். ஆனால் நம்முடைய கிறிஸ்தோபர் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார், இப்படி ஒரு சோதனைத்தனமாக இருக்கின்ற போது அவர் உன்னை போன்றவர்களை நரகத்திற்கு அனுப்புவதற்காக நரகத்தை படைத்துக் கொண்டிருப்பார் என்று ஒரு பதிலை சொல்கிறார். ஆகவே இந்த முழுக்க புத்தகம் முழுவதுமே சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களை கவனிக்கிறது யாராவது மனக்கல்விக்கு விடுறாங்க கிடையாது, சின்ன விஷயங்கள் தான். ஆகவே சின்ன விஷயங்களுடைய விஷயங்களை மிக பெரியதாக வேதிக்கக்கூடிய என்று மைத்துனர் கிறிஸ்டோபர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சார்பாக அவர்களுடைய முன்னாடியை கொடுத்தது வணக்கத்திற்குரிய போதகர்களே, திருச்சபை பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சேனோ எல்லாத்தையும் பேசிவிட்டார்கள். அதனால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. நான் ஏப்ரல் 3வது வாரம் திருச்சபைக்கு வரும்போது ஐயா அழைத்து இந்த புத்தகத்தை கொடுத்தேன். நான் அன்றைய ட்ரெயினில் போகும்போது முழுசு படித்து முடிச்சுட்டேன். அதன் பிறகு தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்று வரையில் சரிப்பு தக்கவிட ஒரு சிறிய புத்தகம் தான், ஒரு சிறிய புத்தகம் தான். இந்த ஆவணப்படுத்துதல் டாக்குமெண்டேஷன் நம்ம நாட்டில் ரொம்ப குறைவு, தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு. தொடக்க காலத்தில் சுருக்கமாக சொல்லுங்கள், கனிமலையை பதிவு செய்தார், அதுக்கு அடுத்தது பாறைகளிலே பதிவு செய்தார்கள், அதுக்கு அடுத்தது ஓலைச்சுவடியை பதிவு செய்தார்கள், அதன் பிறகுதான் காகிதத்தில் எழுதப்பட்டது. எல்லாம் இருந்தும் கூட முறையான ஆவணங்கள் நம்மிடம் கிடைக்கவில்லை. ஐயா அவர்களிடம் அப்போது எனக்கு தொடர்புடைய 88, 89, 90களில் நான் திருவுடைய மொழிபெயர்ப்பு உத்தரன் சபையாரின் பங்கு என்ற தலைப்பில் ஆய்வு செய்தேன். பரப்பு சிலையாக அப்போ இருந்தார். அப்போ இந்த ஆத்மாவுக்கு சேர்ந்த வரலாற்றை எழுதுவதற்கு நான் படாத பாடுபட்டேன். ஐஎம்சி எழுதிட்டேன், பிஎம்சி எழுதிட்டேன், ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. செயலை செய்கிற வண்டியில் அமைத்து கொண்டது போகாதவர்களாம் அந்த வரலாறு எனக்கு கிடைக்கவில்லை. அப்போதெல்லாம் ஐயாவுடைய தொடர்பு எனக்கு கிடைத்திருந்தால் இன்னும் நம்ம சிறப்பாக அக்காலத்தில் திருச்சனுடைய தோற்றம் அரசியல் ஒரு சாப்டர் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த நூல் நம்ம அக்கால் உத்தர திருச்சனுடைய மிகப்பெரிய சொத்து.
ஆவணம், டாக்குமெண்டேஷன் எல்லாரும் குறிச்சிருக்கிறார். அதாவது பாகுபாடே கிடையாது. போக்குகளை குறிப்பிட்டிருக்கிறார், அன்னை தெரேசா அம்மையாரை குறிப்பிட்டிருக்கிறார். கடைசியாக ஃபாதர் சேன் சுவாமி உத்தரப்பிரதேசத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மலைவாழ் மக்களுக்காக வேலை செய்தவர். கடைசியில் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு அவருக்கு அந்த கை நடுக்கம் என்கிற ஒரு நோய் வரும். குடிப்பதற்கு கம்பர் அந்த ஸ்டாப் போட்டு குடிக்கிறதுக்கு கொடுக்கல, அப்படியே சாகடித்தார். அவரை திருச்சியில கொண்டு வந்து அடக்கம் செய்திருக்கிறார்கள். அவர் ஐவராக்கம் இயேசு சபை துறவி. இப்படி ஒன்று விடாமல் எல்லாத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நம்ம தமிழ் திருச்சபையை சேர்ந்த போதக பிதாக்கள் மோகன்தாஸ் ஐயர், பாண்டியராஜன் என்கிற ஒரு ஐயர், அதுக்கு அடுத்ததாக தலித் ஞானசேகரன் ஐயர், இவர்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தலித் ஞானசேகரன் ஐயர் சொல்லும்போது நியாய ஆராதனை மாத்திரமல்ல, அடிக்கட்டு மக்களுக்காக அவர் நடத்திய போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், இது எல்லாத்தையும் போதகர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அரிய ஆவண படங்கள், கர்மேல சர்ச்சை, டேனிஷ் மிஷன் பங்களா, டேனிஷ் மிஷன் பங்களா, நம்ம கர்மையில் இருக்கிறாங்க. டேனிஷ் மிஷன் ஸ்கூல் பங்களா, பழைய பங்களா, அதன் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலமரம், இப்படி அருமையான புகைப்படங்களை கொடுத்திருக்கிறார். எழுதுவது என்பது ரொம்ப கஷ்டங்க. ஒரு வயது எழுதுறாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் செல்போனும் கையுமாகி போச்சு. யாராவது செத்தா கூட சுருக்கமாக ஆரோக்கியம் அனுப்புறாங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அனுப்புறாங்க. விரிவாக முடியல. ஒரு பக்கம் எழுதுவது கடினம். ஆனால் அவர்கள் பயந்து சிறமே கொண்டு அரிய தகவல்களை நமக்கு தேடி கொடுத்திருக்கிறார். இது மேலும் வளர வேண்டும். இதோடு நின்று விடாமல் அக்கால் உத்தர திருச்சபையில் ஒரு ஆவண பெட்டகமாக போதகர்கள் இருந்து இன்னும் அநேக நூல்களை கொண்டு வர மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி வணக்கம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய நம்முடைய திருச்சபையுடைய காரணம் இந்த இன்றைய தினம் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு வானொலி டிவியுடைய அவர்களை அறிமுகப்பட்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களை நாம் வரவேற்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நம்முடைய ஆற்காடு திருச்சபையிலே முதல் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆவண ஈர்ப்பு, இந்த நிகழ்வு புத்தகம், இந்த முயற்சிக்கு நாம் நம்முடைய போதனை நாம் பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு திருச்சபை சூழ்நிலையிலே அவர் ஆசிரியர்களை அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் அநேக காரியங்களை அதை அவர் சுட்டிக்காட்டினார்கள். நம்முடைய ஆற்காடு திருச்சபைக்கு என்று ஒரு ஆவண பாதுகாப்பு இதுவரை இல்லை. டென்மார்க் தேசத்தில் நாங்கள் சென்ற பொழுது அங்கு அத்தனை ஆவணங்களையும் அதுக்கென்று ஒரு தனித்துறை வைத்து ஆலத்தூர் சிறு சிறு குக்கிராமங்களில் இருந்த போதகர்கள் அந்த மாற்ற முடியாத போன எல்லா காரியங்களையும் மிக அழகாக நேர்த்தியாக வைத்திருந்தார்கள். நான் சென்றபோது பார்த்தேன். அப்போது ஒவ்வொரு ஊராக நாங்கள் பார்த்தோம். கூட்டணி கழகத்தில் என்ன இருந்துச்சு, உள்ளூர் கடையில் என்ன இருந்துச்சு. ஆனால் இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது அவர் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் என்றுதான் நான் உணர்கிறேன். வரலாற்று சாமிகளாக இருக்கின்றன. சில பேர் இந்த ஐந்து தெரியாது அந்த சமையல். இப்போ வந்து 5 வருஷம் தெரியும். தொழிலாளி பேரே எவ்வளவு வந்தாங்க. நேற்று அவுளிசி போகும்போது இந்த வரலாற்று படம் அவுளிசி அம்மா வந்து எங்கெல்லாம் சட்டத்துக்கு அடிச்சிருக்கிறாங்க. வசனம் புரியாக வேண்டும். கடைசியில் நீங்கள் மிட்டாய்க்காக வருகிறீர்கள், பால் பொருட்காக வருகிறீர்கள், டீக்காக வருகிறீர்கள் அவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாடலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைசி ஞானதான் அவங்க நாய் வச்சு அவங்களுக்கு நான் கிங்கிங்கிற ஒரு நாய் இருந்துச்சு. ஒரு செத்துக்காக இருந்தாங்க. ஆனால் அவங்களும் வந்து அவங்களுடைய குணம் வந்து அவங்க யார் யார் ஞானத்தாய் ஞானத்தில் இருக்காங்களோ கடைசி வரையில் அந்த ஞானத்தாய் ஞானத்தில் அந்த பொருளாதாரத்துக்கு ஒரு நிறுவதியை அவர்கள் தவறாமல் கொடுத்தார்கள். அவர்கள் எந்த பொருள் வசதிகளை பூர்வமாக இருந்தாலும் ஏழைமக்களாக இருந்தாலும் சரிதான், கடைசி வரையில் அவர்கள் சர்வீஸ் முடித்து நிர்வாகத்துக்கு போனவங்க அவர்கள் கொடுத்தார்கள். அதே மாதிரி இன்னும் சில ஆராய்ச்சி நிலையை நம்ம பார்க்கும்போது
நம்முடைய போதகர்கள் அநேகருக்கான நீர் போதகர்கள் தந்தை தேவனுடைய தலித்கான சேவன் புத்தகங்கள் நம்ம மோகன்தாஸ் அவங்க மோகன்தாஸ் அவர்களும் நாமும் ஒரே பட்டிமன்றத்தில் எதிர்க்கிறார் திருக்குறள் மொழியில் சர்ச்சையில் பட்டிமன்றம் நடத்தணும். அப்போ இதே பிரச்சனை பாடினார். எனவே இப்படிப்பட்ட வரலாற்றிலே நீங்கள் செய்திருக்கிறீங்க. உண்மையிலே இது ஒவ்வொரு திருச்சபை ஊழியர் மக்கள் மத்தியிலும் இதை இருக்க வேண்டிய ஒரு ஆவண பாதுகாப்பும் இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதன் வெளியீடு நம்முடைய பேராயர் அவர்களால் 1000 ரூபாயில் வெளியிடப்பட்டது. இந்த பொருளும் விழாவில் 500 வருஷம் வெளியீடு நீங்கள் இன்னும் வெளியீடுகள் நாங்கள் சொன்னபோது அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதான் இதை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு புத்தகமாக நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்பெற வேண்டும். திருச்சபையினுடைய அநேக காரியங்கள் இருக்கின்றன. அநேக பார்க்க முடியாதவர்களை பார்க்கிறோம். நம்முடைய சிறுவர்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் குடும்ப கல்யாணம் மிகவும் முக்கிய காரணத்தினால் இந்த புத்தகத்திற்கு அவர்கள் அதிகமாக செலவு செய்திருக்கிறார்கள். எனவே குறைந்ததாக ஒவ்வொரு புத்தகத்துக்கு மினிமம் ஒரு 500 ரூபாய் நீங்கள் அன்படையாளர்கள் அவர்கள் பணியை மீண்டும் சிறப்பாக செய்ய சிறப்பாக இருக்கும். இந்த இப்படிப்பட்ட பணிகள் தொடர நம்முடைய நன்கொடைகளை நம்ம அவர்கள் கருத்து சேர்த்துமாறு கேட்டு இந்த வாய்ப்புகள் நல்கி உடனடியாக நன்றி வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சபை போதகர் அம்மா அவர்களே, கிறிஸ்டபர் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் எழுதிய சீர்திருத்த ஈர்ப்புகள் இன்ஃபர்மேஷனல் இன்ஸ்பிரேஷன் புத்தகத்துக்கு ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க அடியனை அன்பு கட்டளையிட்டது. அடியனும் அதை எடுத்துக்கொண்டு உங்கள் முன் சில காரியங்களை மட்டுமே சமர்ப்பிக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டார்கள். ஒருவேளை சொல்லாததை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒருவேளை சொன்னார் என்பது தெரியவில்லை. சீர்திருத்த ஈர்ப்புகள் புத்தகத்தின் ஒரு ஆய்வு என்றால் ஆகச் சிறந்த ஒரு சிறு நூல். விசுவாசிகளின் வாழ்க்கையில் ஒரு சுவாச காற்றை போல இறையருள், இறைப்பற்று, இறை வார்த்தை என்பதை வரலாற்று நயத்தோடு நம்மை அழைத்துச் செல்கிறார் நம் ஆசிரியர் கிறிஸ்டபர் அவர்கள். இப்புத்தகம் 50 பக்கங்களுடன் 123 படங்களை, வரலாற்று படங்களை கொண்டுள்ளது. 28 நபர்களின் தொடர்களோடு வர்ணனை செய்கிறார். குறிப்பாக மார்ட்டின் லூத்தர் 1483 முதல் 1546 வரை இருந்த ஒரு மகான். நான் முதல் வேர்ல்ட் ஃபெடரேஷன்ல 5 வருஷம் வேலை செஞ்சேன். 8 முறை நான் ஜெனிவா போனதுக்காக. அப்போ மார்ட்டின் லூத்தருடைய இடத்துக்கும் நான் சென்று வந்தேன். அதன் பெருமையை அப்பொழுதுதான் நான் அதிகமாக வந்தேன். இந்நூலின் கருப்பொருள் மார்ட்டின் லூத்தரின் அழைப்பிலிருந்து வருகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். திருச்சபையில் அன்றைய திருச்சபையில் புனிதர்களை வணங்குவது இது மனிதர்களுடைய கண்டுபிடிப்பு. இதன் மூலம் இது கற்பனைக்கு எதிரானது என்று சொன்னார் மார்ட்டின் லூத்தர் ஐயா அவர்கள். அருளுரை ஜான் பன்னியன் சிறைச்சாலையிலே அந்த பால் டம்ளர்களிலே வருகிற பேப்பரை சுற்றி வைத்திருக்கிற அந்த வெள்ளை பேப்பரிலே அவர் எழுதியது. என்னுடைய வாழ்க்கையில் ஜான் பன்னியன் மோட்ச பிரயாணம் என்பது ஒரு மிகுந்த என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலே நான் கிறிஸ்தவனை வருவதற்கு மிகச் சிறந்த ஆகச்சிறந்த நூலாக இருந்தது. இதில் ராஜமாணிக்கையா சொன்ன மாதிரி பொதுவிடங்களில் அறுவடை செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடு என்று ஒரு அதிகாரி கேட்கிறார். பதில், நாளை காலை கடவுளின் துணையோடு அறுவடை ஆற்றுவேன் என்ற தைரியமான போராளியை இங்கே காட்டுகிறார். பக்கம் 26 டீட்ரிஷ் போனஃபர் என்று கூறுவது, நான் யார் என்று ஒவ்வொரு விசுவாசியும் கேட்க வேண்டும் என்ற புரிதல் வெகு அழகாக எழுதப்பட்ட கேள்வி. நான் யாராக இருந்தாலும் என் கடவுளே நீர் அறிவே நான் உம்முடையவன் என்று முடிக்கும்
உள்ளத்தை மிகவும் நெருங்குகிறது. அவரின் செம்மொழிகள் மலிவான அருள், திருச்சபையின் பயங்கரமான பகை. யார் சொல்றது? சொல்றார். சீரத்துவம் இல்லாத அருள், சிலுவை இல்லாத அருள் என்று சொல்லுகிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணராமல் திருவிருந்தில் பங்கு பெறுதல் தவறு என்று சொல்கிறார். இதை மிகவும் அழகாக ஆசிரியர் நம்மிடையே கொண்டு வருகிறார். இதை எல்லாம் சொல்லவில்லை என்றால், இவர் கொண்டு வரவில்லை என்றால், இந்த புத்தகத்தை கொண்டு வரவில்லை என்றால் நமக்கு யாருக்கும் தெரியாது. உண்மையான திருவிருந்து, உண்மையான திருவிருக்கு ஞானஸ்தானம் எல்லாவற்றையும் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 2 பெண் துறைகளின் சாட்சிகள் படிப்பவரின் உணர்வை மேம்பட செய்கிறது. உர்சுலா, கேத்ரின் ஜீல் மிக அற்புதமான உயிரோட்டமுள்ள சாட்சிகள். மற்றும் பீட்டர் வால்டரின் ஆர்வத்தோட அழைப்பு சரியான புரிதலோடு கூடிய போராட்ட களத்துக்கு வலு சேர்க்கிறது. நம்முடைய ஏஎஸ்சி திருச்சபையில் ஊழியம் செய்த மாபெரும் இறையிலே வெளிக்கொணர்ந்த அண்ணன் டிபிடி டேவிட், ஞானசேகரன், மோகன்தாஸ், பாண்டியராஜன் அவர்களின் பக்கம் 28 முதல் 31 வரை இருக்கிறது. தயவுசெய்து படிங்க. தரிசனமுள்ள இறையியல் கருத்துக்கள் மிக செம்மையாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. சிறப்பு மார்ட்டின் பார்வையாக செல்ஃப் கன்ஃபெஷன், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், ஸ்பீக் ஸ்ட்ரைட் டு கிரைஸ்ட். ஆண்டவரோடு நேரடியாக பார்க்கணும். உங்களோட ஒரு புரோக்கர் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கும் ஒரு ஆள் வந்து உங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறார் சொல்ல வேண்டாம் என்கிற ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், செல்ஃப் கன்ஃபெஷன். புத்தர் 1511 நடந்த காரியங்களை கூறுகிறார். அங்கே பொய் கிறிஸ்தவத்தின் கேட்டையும் பொய் போதகர்களின் போக்கையும் கண்டு அதிர்ந்தேன் என்ற கத்தோலிக்க மார்க்கத்தில் எல்லாரையும் பற்றி எழுதுகிறார். நான் வெங்காயத்தோடு ரோமுக்கு சென்றேன். அவர் சொல்கிற வார்த்தையில் மிகவும் அருமையான வார்த்தை. மார்ட்டின் லூதர் சொல்கிற வார்த்தை, நான் வெங்காயத்தோடு ரோமுக்கு சென்றேன், ஆனால் வெள்ளைக்கூடல் அவ்விடத்திற்கு வெளியேறினேன் என்று சொல்கிறார். 1533 ஆக்ஸ்பர்ட் மாநாடு ரோம சபையிற்காக நிறுவியது. விசுவாச அறிக்கை மலர்ந்தது. சீர்திருத்தம் நிறைவேறியது. பத்திரநேரி சீகன்பாவ் இறைவேண்டலுடன் முடிகிறது. மெல்கிற்குரிய ஆசிரியர் கடுந்தாவும் புரிந்து இதை எழுதியுள்ளார். மிகச்சிறந்த ஈர்ப்புகள், வாழ்வு முயற்சிகள், வளர்ச்சி இறைவழி. இதிலே சில காரியங்கள் குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். சிறு துறைகள் சேர்த்தல், விடுபடுதல். சேர்ப்பு இண்டெக்ஸ் வேணும். அது இண்டெக்ஸ் இல்லை. பக்கம் 33 4வது பேராவில் 3வது லைன் ஏன் 2017 என்று வருகிறது. அதை விடுபட்டுதான் அது சிறப்பாக இருக்கிறது. 3வது பக்கம் 36 விடிவெளி விழிப் கலரை அங்கே விட்லி சேர்க்கிறது. என்னுடைய தனிப்பட்ட கேள்வி, அதை தப்ப நினைச்சுக்காங்க. சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஸ்விங்லி சீர்திருத்தவாதி, சத்தியம் ஒளிரட்டும் 1484 முதல் 1530 வரை வாழ்ந்த மனிதர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சத்தியத்திற்காக என்று வாழ்ந்த ஜான் கால்வின் 1509 1584 இவர்களும் திருச்சபை சீர்திருத்தத்திற்கு வலு சேர்த்தவர்கள். இது அந்த கடைசி பக்கத்திலும் வரவில்லை. அது அந்த சீர்திருத்த சிந்தனைகள் அந்த 25 அந்த வேலூர் ஐக்கியத்தில் போட்ட புத்தகத்திலையும் அவருடைய பேர் மறக்கடிக்கப்பட்டது. இதை தயவு செய்து அடுத்த புத்தகம் நீங்கள் வெளியிட்டிருந்தால் அவர்களையும் சேர்த்து செய்ய வேண்டும். பக்கம் 27 3வது பாராகிராஃபில் பொதுவாக ஆன்மீக வாழ்வு அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு அருமையான சொல்லல். ஆன்மீக வாழ்வு அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. There is no life, it is in the graveyard என்று மகிழ்ச்சியான ஒரு சிறப்பை ஐயா எழுதியிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்த்துக்கள். இது இன்னும் பலருக்கு போய் சேர வேண்டும். இதற்கு என்ன உதவி வேண்டுமோ அவங்களும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள்
காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த இளைஞர்கள் யாவரும் நன்றி வாழ்த்துக்களின் தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை பற்றியும் அவருடைய முயற்சிகளை பற்றியும் சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போகலாம். காரணம் என்னன்னா, நீண்ட கால நண்பர். என் சீனியர் காலேஜில் நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா வந்து எம்பிஎஸ் படிப்பாங்க. எம்பிஎஸ் படிக்கும்போது எக்ஸிட் தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எப்போது நான் போகும்போது அவங்க கிளாஸ் நல்லா வருவாங்க. எனக்கு எக்ஸிட் வருவாங்க. என்னங்க போட்டு நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கணும், அப்போ தான் வரீங்க போயிடுவேன். ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் ஒரே பர்சன். அவருக்குள்ளாக இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. ரொம்ப சர்ச்சிஸ்ட்ரியாக படிக்கிறாரு. எல்லாரும் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் படிக்கிறாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட் படிக்கிறாங்க, காசு பண்ணலாம், ஒரு வேலை ஒரு ப்ரொஃபஸர் ஆகலாம், ஃபாரின் போகலாம். சர்ச்சிஸ்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு அவரை பற்றி யோசித்தேன். ஆனால் முன்முறையாக டேனியல் ஃப்ளவர்ஸ் என்ற அந்த சீரீஸுக்கு நடித்தார். சீமை காட்டு விலங்கு. அந்த சீமை காட்டு விலங்கு மலர்கள் அப்படின்னு ஒரு தொடர். அந்த தொடரை வந்து சும்மா எல்லாரும் கூடி ஒன்றா பேசணும், உரையாடல் பண்ணணும். அப்புறம் நான் கேட்டேன், டேனியல் ஃப்ளவர்ஸ்ன்னு ஏன் அந்த பேர் வச்சுங்க அப்படின்றப்போ, சீமை காட்டு விலங்கு மலர்கள் எது சென்றாலும் தன்னுடைய வித்தை வந்து பண்ணிட்டே காட்டிகிட்டே எங்கே போனாலும் நம்முடைய வாழ்வு வளர்ந்து கொண்டே இருக்கணும். ரீசெண்டாக கம்யூனிஸ்டில் ஒரு நாள் நியூஸ் பார்த்தோம். அந்த நியூஸில் 25,000 வருடம் உலகத்திலே இருக்க ஒரு குழுவை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதை உரைநிலையிலிருந்து வெளியில் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலே அது குட்டிகளை இருந்துச்சா. 25,000 வருஷமா அது உயிரை காப்பாற்றி வச்சிருந்துச்சு. இந்த சீர்திருத்த ஈர்ப்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய காரியங்கள் சுமந்து வரப்பட்டது. 500 வருடங்களுக்கு மேலாக அது உயிர்ப்போட நமக்கு அது சேர்ந்துச்சு. ஆனால் கிறிஸ்டோபர் ஆரியர் அவர்களுடைய முன்னெடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னா, ஆத்தாளத்தில் முடிச்சவர்களுடைய ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் சைலண்டாக ஒரு ஆயர் வந்து ஒரு சைலண்ட் புரட்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. எனவே இன்னைக்கு நம்ம படித்த ஒரு மிஷனரி டீச்சருடைய வாழ்வினுடைய புரிதல், இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி டீச்சர் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக இந்த ஆட்டாளத்தில் திருச்சபையில் இருந்து ஒரு ஆசிரியரை கொடுத்தாங்க, ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருந்திருக்கு. இப்படியெல்லாம் சார்பவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்று ஒரு விஷயம் எல்லாமே ஸ்டாமாயிடுமா இல்லையா, எல்லாமே அப்படி யோசிச்சோம். அப்போ ஒரு மிஷனரி ஒரு தமிழ் நம்முடைய சர்ச்சை சார்ந்த ஒரு ஆசிரியரை கொடுத்து இவ்வளோ அழகாக விளக்கமா அவர்களே எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆயிரம் அப்படின்னு சொன்னாங்க. விபிஎஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த கோடைக்கால சிறுவர் முகாம் நிகழ்வுல என்ன பண்ணி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு. இந்த டேனியல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா அந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கூட ஆயிரத்துக்கு விடவே இல்லை. ஆயர்கள்லேருந்து, தலைமை ஆசிரியர்களிலிருந்து, ஆசிரியர்களிலிருந்து, நீக்கங்களிலிருந்து, கோயில்களிலிருந்து, அவர்களுக்கு கூட சேர்ந்த பட்லர் சொல்லலாம், சமயக்காரர் அவர்கள் வரைக்கும் எல்லாரையும் இணைத்து அவர்களை அந்த அந்த வரலாறை நினைவுபடுத்துவதற்காகவும் அதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வதற்காகவும் எடுக்க முயற்சி இருப்பாங்க. அது ஒரு வேலை அந்த சாதாரண டேவிஸ் மிஷன் கருணை வாழ்ந்த பங்களாக்களாக இருக்கிறவங்க நடந்திருந்தாலும் அது வந்து இக்னைட்ஸ் என்டையர் ஏரியாஸ் அதான் நான் சொன்னேன். அதனால இன்ஸ்பயர் ஆகப்பட்ட ஒரு ஆயிரம் நானும் நிறைய சூழ்நிலை ஒரு நாள் விட எப்பயுமே கால் பண்ணி வாங்கம்மா, நீங்கள் உங்களோட பிரசன்ஸ் இருக்கணும், உங்களுடைய தொழிலை கொடுக்கணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு நல்ல ஒரு நண்பர். என்னன்னா எல்லா ஆயிரங்களும், அதாவது ஆயிரப்படைக்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கூட ஒரு புரிதலை உண்டாக்குறாங்க. என்னன்னா நம்ம படிச்சுட்டோம், அழகாயிருக்கும், கௌரவிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில ஆயிரம் படிக்கின்ற இளைஞர்களுக்கு மாற்றி அமைச்சார். மாற்றி அமைத்து இப்படிப்பட்ட வரலாறுகளை திருச்சபையுடைய வரலாறுகளை அவர் சரியான ஆளுக்கு சரியான இடத்துல சரியான நேரத்தில் ஒப்படைச்சதுனால அந்த ஆவண பதிப்பாகும், ஆவண மையம், அதில் சேர்க்கப்பட்ட தகவல்கள் இது எல்லாமே வந்து அப்படியே தலைமுறையை தாண்டி இந்த குழு 25,000 வருஷமும் உயிரோடவே அந்த உயிரை சுமந்துக்கிட்டே வந்தோம். அதுபோல பல 500 ஆண்டுகளை கடந்த சபையாக இருந்தாலும் அதை தொடர்ந்து 1000 ஆண்டுகளுக்கு 1000 வருஷம் ஜெகராதயா அவர்களுடைய இந்த சீரிய முயற்சி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். இன்னைக்கு வசந்த ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க, தேக்கி வைக்கப்பட்ட சினம். அதாவது சேர்த்து வச்சு அந்த சினத்தை அதன் பிறகு ஒரு சாட்டையினால ஒரு கையில் உண்டு பண்ணி ஒரு சாட்டையை உண்டு பண்ணி நினைச்சா. அப்போ தேக்கி வைக்கப்பட்ட இந்த பெட்டகங்கள், ஆவணத்தினுடைய குறிப்புகள், இதில் சொல்லப்படுகின்ற பகிரப்பட்ட உண்மைகள், இதிலே நம்மை சார்ந்த நம்முடைய சபையினுடைய நம்மோடு உழைத்த ஆயிரங்கள், நம்மோடு உழைத்த பேராயர்கள், நம்மோடு உழைத்த நமக்காக உழைத்த நீக்கங்கள், நம்முடைய மிஷனரிமார்கள், அவர்களுடைய வாழ்வினுடைய அந்த இன்ஸ்பிரேஷன்
இருக்கு, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னா என்ன, டேனிஷ் மிஷனரி என்ன, அதில் என்ன தனித்துவம் இருக்கு, இந்திய கிறிஸ்தவ திருப்பணி இயக்கங்களிலேயே மிக மிக முன்னோடியான மிகவும் ரொம்ப கிரியேட்டிவான ஒரு விஷயம் வந்து நமக்கு தான் செய்யப்பட்டிருக்கு. நமக்கு தான் அந்த வகையான ஒரு கிரியேட்டிவிட்டியில் ரொம்ப டெடிக்கேட்டடான மிஷனரிஸ் மத்தியில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்திருக்கோம். எனவே அதை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது இந்த ஆவணமையை எடுத்துக்கொள்ளவும், இங்கே பேசியவர்களுக்காக சபையின் செயலாளர் அவர்களும் ப்ரொஃபஸர் ஐயா அவர்களும் நம்மளோட நாளை இருக்கிற ஜான் நன்ராஜ் ஐயா அவர்களும் சி சந்திரமோகன் ஐயா அவர்களும் செல்வராஜ் ஐயா அவர்களும் சாலரி அவர்களும் இந்த வரலாற்று பதிவு திருப்பணியினுடைய பதிவு இதில் அவங்க ஆல்ரெடி வேறு வேறு லெவலில் அவங்க வந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வந்து செய்தது மிக சிறப்பான ஒரு விஷயம். திருச்சபை திருமணனுடைய ஆசிரியராக இருக்கும்பொழுது எனக்கு உற்சாகப்படுத்தியவர் செல்வராஜ் அவர்கள். 15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த புத்தகத்தை எப்படி வெளியே கொண்டு வரீங்க, எப்படி இதை ஷேர் பண்ணுறீங்க, எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு வந்து பேராயிரம் கேட்க மாட்டேன். ஆனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மிஷனரிகளை கூட கவனிக்கிறவர், அதான் நம்ம நல்ல ஃபவுண்டேஷன் சொல்லணும்னா அவங்களால கவனிச்சதுனால இந்த மாதிரியான விஷயங்களை கவனித்து அவர் பேசினாங்க. அப்படிப்பட்டதான துணையாளர்கள் இருந்ததுனால இது சாத்தியமாகிடுச்சு. இந்த பணிகளை வந்து உடனிருந்து பார்ப்பவர்களோட ஸ்ரீமன் சந்திரமோகன் அவர்கள் திருவண்ணாமலை இருக்கிற பொழுது தம்மாகவே முன் வந்து நிறைய புத்தகங்களையும் வழங்குகிறார். இதில் வந்து இந்த புத்தகங்களை வழங்கிய பெரியவர்களுடைய பட்டியலும் இதில் இருக்கிறது. நம்முடைய ஆயிரம் அவர்களும் நிறைய புத்தகங்களையும் ஆவணங்களை வழங்குகிறார்கள். சந்திரமோகன் அவருடைய தந்தையாரின் புத்தகங்களை கூட அவர் வழங்கியிருக்கார். புத்தக வழங்குகளையும் நாம் இதில் பார்க்கிறோம். காம்பியூட்டர்ஸில் சாமியல் கென்னடி அவர்கள் நிறைய புத்தகங்களை கொடுத்து இந்த ஆவணமையை வந்து உற்சாகப்படுத்தி முன்னெடுத்து செல்வதற்கு அது வந்து ஃப்ரீயாக செய்யறதுக்கான ஒரு சேனல் வந்து சாமியல் கென்னடி கொடுத்தார்கள். வரலாற்று ஒரு ஈர்ப்பை கொடுத்தவர்கள் தான் இடையன் அவர்கள் சொன்னது போல அவருக்கு வந்து திருச்சபை வரலாற்று பதிவு செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்தது. அது இன்னும் நிறைவேறாத ஒரு புரட்சியாக சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய வார்த்தையாக ஒருவரை மாத்திரம் நான் பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறேன். இதில் வந்து 13 விக்டர் பிரேம் சாகர் பேராயர் கடந்து இருக்கிறது. பேராயர் விக்டர் பிரேம் சாகர். விக்டர் பிரேம் சாகர் அவர் எதிரேயே ஆசிரியர், ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ரொஃபஸர். அவருடைய வகுப்பில் அமர்வது என்பது ஒரு பெரிய விஷயம். ஒரு டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவருடைய வகுப்பில் அமர முடியும். ஆனால் அவர் வந்து டிடி ஃபஸ்ட் இயர் செய்து வந்த எங்களுடைய வகுப்பிற்கு ஒரு நாள் வந்திருந்தார். எங்களோட பேசுவதற்காக அமர்ந்திருந்தார். அப்புறம் எல்லாம் அவர் பார்த்து கேட்ட ஒரு கொஸ்டின், எல்லாம் எங்கே போயிருக்காங்க, எல்லாம் ரெஸ்ட் ரூம் போய் வந்திருக்காங்க, ஒன்று எல்லாம் ஒரு இடம் போய் பண்ணிடுவோம். எல்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த 4 ஆண்டுகளும் நீங்கள் இந்த டாய்லெட்ஸை மட்டும்தான் ஃபில் பண்ணி இருக்கீங்களா, இல்லை வேறு எதுவும் செய்யலாம்? இன்னும் அவர் கேட்ட ஒரு எனக்கு இந்த டாய்லெட்ஸை ஃபில் பண்ணி போகிறதுக்காக நீங்கள் வந்துட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கடுமையான ஒரு பகைவாக இருந்தாலும் ஒரு ஆழமான ஒரு பகை. இந்த உலகத்தில் நாம் வந்திருப்பது நம்முடைய கழிவுகளை விட்டு செல்வதற்கா அல்லது இதை வந்து சரிப்படுத்துவதற்கும் சீர்படுத்துவதற்கும் நாம் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது அவர் அதுக்கப்புறமா அவருடைய வார்த்தைகள் நடந்தது. மற்றொரு முறை அவரை பார்ப்பதற்காக நெல்லூர்லேருந்து அவருடைய மாநிலத்திலிருந்து ஒரு பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ஏதாவது அப்படின்றதுக்காக அவர் பார்க்க வராங்க. அப்போ அவங்க பார்த்து அவர் கேட்குற கொஸ்டின், திருப்பி கேட்குற கொஸ்டின், உங்கள் அப்பா அம்மா போய் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. போய் ரொம்ப இயல்பாக இந்த மாதிரி கேள்விகள் அவர் கேட்குறாரு. என்ன பார்க்க வந்திருக்கே, அங்கேயே இருக்கிறவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒழுங்காக போய் பார்க்குறியா அப்படின்னு. எனவே பெற்றோர்களை வந்து கவனிக்கணும், பெற்றோர்கள் சொல்றது அப்படின்னு வாழணுன்றது வந்து மிகப்பெரிய இடையிலாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எளிமையாக அதை சொல்றத சிறந்தவர். எதிரே மொழியை அப்படியே வரையில் வந்து ஆரம்பத்தில் நம்ம வந்து சங்கீதங்களை மாற்றமாக சொல்லுவோம். அவர் வந்து எதிரே திருமலையிலேயே அதை மாற்றமாக அதே சொல்லுவார். ஜெனிசிஸ் வந்து சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான மிக சிறப்பான ஆசிரியர்களிடம் படித்ததுனால இல்லை, அந்த ஆசிரியர்களிடம் இருந்ததுனால இந்த ஈர்ப்பு வந்ததாக நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம வந்து இந்த உதாரணத்துக்கு இந்த ஆலயம் இதை எப்படி ஆக்கிட்டு போயிருக்காங்க, இது யாரெல்லாம் இங்கே பேசியிருக்கிறாங்க, யாரெல்லாம் அப்படி போகிறோம். அடுத்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஜஸ்ட் அவங்க வந்து இந்த இடத்துல வாக் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொமோஷன்
அதுக்கு தேவை செய்யப்பட்ட ஒரு ஆலயங்களும் நம்முடைய ஆலயம் ஒன்றாக இருக்கிறது. எனவே இங்கே வருவதும் இங்கே இருப்பதும் அமர்வதும் இங்கே ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதும் இங்கே திரும்புவதும் பெற்றுக்கொள்வதற்கும் நாம் பாக்கியமானவர்கள். எனவே இது வரலாற்று சிறப்பான ஒரு இறை இல்லமாக இருக்கிறது. இந்த இல்லத்தில் இந்த நாளிலே இப்படிப்பட்டதான சீர்திருத்த ஈர்ப்புகளை நாம் புரிந்து கொள்ளும். நாமும் சீர்திருத்த ஈர்ப்புகளாக நம்ம பின்வரும் தலைமுறைக்கு நாம் வைக்கப்படும் அவர்களாக பேசுகிறார்கள். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும்